கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்று தற்பொழுது தவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோரிடம் விசாரணை நடைபெற இருந்த நிலையில் அவர்கள் ஆஜராகியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், தொடர்ந்து இந்த விசாரணை பற்றிய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். இந்த கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. அந்த பிரச்சார பயணத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த 17ஆம் தேதியிலிருந்து கரூரில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள சுற்றுலா மாளிகையில் அந்த விசாரணை அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்திலிருந்து பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. மேலும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை பனையூர் அலுவலகத்துக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் இந்த சிசிடிவி ஆதாரங்கள் கேட்டு அவர்களிடம் சம்மன் கொடுத்திருந்தனர். அந்த சிசிடிவி ஆதாரங்களை தவேக நிர்வாகிகள் சிலர் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாக கரூர் சிபிஐ அலுவலகத்தில் சமர்ப்பித்திருந்தனர். இந்த நிலையில் தான் கட்சியின் பொதுச் செயலாளரான ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய 5 பேருக்குமே சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி இருக்கின்றனர். அந்த சம்மனில் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த கரூர் சிபிஐ அலுவலகத்துக்கு ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய 5 பேரும் தற்போது ஆஜராகி இருக்கின்றனர். அவர்களுடன் வழக்கறிஞர்களும் உள்ளே சென்றுள்ளனர். ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பாக அவர்கள் உள்ளே சென்றுள்ளனர். தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.